இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குறது? இங்கேயே தங்கலாம். இங்கேயே வா. என்ன உலகம் உருண்டன்னு தெரியாத அவனுக்கு? இந்த நெருக்கடியான நிலைமையில கூட கிண்டல? கிண்டல் இல்ல, கொஞ்சம் தள்ளு. உஷா கண்ணு, ஆபத்து எங்க போனாலும் நம்மளை துரத்திட்டு வருது. அதை இங்கேயே உட்காந்து நிம்மதியா சந்திச்சிருவோமே. நீங்களா ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்களே? நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போற? பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ்க்கு போன் பண்ணு. 4-5 போலீஸ்காரங்களை படுக்கையை சுத்தி நிறுத்திக்கிட்டு சர்ச் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாம். என்ன ஆனந்த், இன்னும் தூங்கலையா? இல்ல, இத்தனை நாளும் தனியா தூங்கிட்டு இருந்தேன். இப்ப உன் கூட சேர்ந்து தூங்கலாமேன்னு காத்துட்டு இருக்கேன். கிணத்து தண்ணி ஆத்து வெள்ளம் எங்கேயும் கொண்டு போயிடாது. பெட்ஷீட் இருக்கு, போத்தீங்க, தலைவாணி இருக்கு, கட்டி பிடிச்சு தூங்குங்க. அடிப்பாவி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக லோலோன்னு ஊரெல்லாம் அலைஞ்சு கடைசியா இங்க வந்து சேர்ந்திருக்கேன். இப்படி காலம் வர்றியா நீ? உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஜன்னியே வந்தாலும் பரவாயில்ல, நான் குளிச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சியே. இப்ப என்னாச்சு உனக்கு? எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? இப்ப வர வைக்கிறேன். தப்பிச்சிட்டோங்கிற திமிர்ல இருக்கியான அந்த ஆதாரம் என் கையில இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கையில இருக்கு. ஓ, இவ்வளவு திமிரா உனக்கு? வேற எல்லாம் காலையில பேசிக்கலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு. சாரி. யாரோ ராங் நம்பர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஹலோ, என்னுடைய மனமார்ந்த அனுதாபம். யார் நீ? நீ விதவையாக போறதுக்காக வேதனைப்படுற ஒருத்தன். என்ன வளர்ற? புருஷன் தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கான். அது உன் தாலிக்கு ஆபத்தானதுன்னு சொல்றேன். அதை பத்தி விவரமா அப்புறம் பேசுறேன். முதல்ல வெளியே போற புருஷன் அனுப்பி. ஹலோ உஷா, ஹலோ. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். யார் போனு? ஏதோ ராங் நம்பர். ஹலோ, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. உன் புருஷன் பெட்டிய மறந்துட்டு போறான். இருக்கான்னு பாரு. ஆமா, எடுத்துக்கிட்டு போறதுக்காக திரும்பி வர்றான். போனது மறுபடியும் போன் பண்றேன். போன வச்சிரு. உஷா, பெட்டியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். என்ன டெலிபோன் கிட்டே நிக்கிற? அது வந்து உங்க அப்பாவுக்கு போன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அது செய். நான் வெளியே போயிட்டு வரேன். கதவை தாப்பா போட்டுக்க. யார் வந்தாலும் திறக்காத. நான் வந்தா தட்டுவேன். எப்படி தட்டுவேன் தெரியுமா? ஓகே, சிரிக்க மாட்டியா? பாய்.
இருந்தா மறக்காம வந்துடு. புத்திசாலியா இருந்தா இது போலீஸுக்கோ உன் புருஷனுக்கோ சொல்லாம இரு. அப்படி மீறி சொல்ல உன் புருஷனை உயிரோட பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் மினிட். ஆனந்த் பேசுறான். உடனே அவனுக்கு வர சொல்லு. ஹலோ ஆனந்த், நான் விஷ்ணு பேசுறேன். ஆமா, இன்னைக்கு லாவண்யா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா, அவ பார்ட்டி தராளாம். நம்ம 2 பேரையும் வர சொல்லி இருக்கா. அப்படியா? எந்த இடத்துல? அது வந்து நம்ம பாரிஸ் ஹோட்டல்ல. அது நீ கூட ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசைப்பட்டியே. வந்துட்டீங்கன்னா நமக்கு நல்ல சான்ஸ். வந்துடுறியா? சரி சார், நான் வரேன். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஹலோ ஆனந்த், வாடா வா. லெட்ஸ் கோ. என்ன ஆனந்த் அங்கே நின்னுட்ட? கம் இன். இது வந்து ஹலோ ஆனந்த். ஓ, உனக்கு ரேணுகாவை முன்னமே தெரியுமா? கொஞ்ச நேரம் பழகினாலும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கு. ஆமா, எனக்கு ரேணுகாவை லாவண்யா மூலமா தான் தெரியும். அவங்க 2 பேரும் உயிர் சிநேகிதிகள். ஓ, லாவண்யா உயிரையே கொடுக்கக்கூடிய சிநேகிதின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் சொன்னதையே தான் நானும் சொல்றேன். 2 பேரும் உயிர் சிநேகிதிகள். இன்னைக்கு ரேணுகாவுக்கு பிறந்த நாள். ஓ, ஐயா, தெரிஞ்சிருந்தா ஏதாவது பரிசு கொண்டு வந்திருப்பேனே. என் பிறந்த நாள் பரிசா? நீங்களே வந்திருக்கீங்களே. தேங்க்யூ. ஆமா, லாவண்யா உயிர் சிநேகிதிங்க. ஐ டோன்ட் see her anywhere. எங்க அது அவ எங்க மேலதான் இருப்பா. நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க, நான் பார்த்து வரேன். கேரி ஆன். என்ன சந்திப்பீங்கன்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க இல்லையா? எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் எத்தனையோ நடக்குது. போக போக பாருங்களேன், இன்னும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே இருக்குங்கிறதா என்னோட நம்பிக்கை. ஆனந்த குழந்தை ரேணுகா கிட்ட சேர்த்தாச்சு. வெரி குட் விஷ்ணு. உன்னுடைய பாராட்டு தேவையில்லை, எனக்கு லாவண்யா தான் தேவை. எனக்கு ஆனந்த் தேவையில்லை, அவங்கிட்ட இருக்கிற இன்னும் நான் இங்கே Nothing.